தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து அமிர்தத்தை பெற பார்க்கடல் மந்தனம் செய்தார்கள். மந்தரமலை கம்பமாகவும் வாசுகி நாகம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. அதைக் கொண்டு கடலை கடைந்தனர். அமிர்தம் வெளிவந்தபோது அதை தேவர்களுக்கு மட்டும் தர வேண்டும் என்று மகாவிஷ்ணு முடிவு செய்தார். அதற்காக அவர் மோகினி என்ற அழகிய வடிவம் எடுத்தார். அசுரன் ஸ்வர்ணபானு தேவரைப் போல வேடமிட்டு மோகினியின் கையில் இருந்த அமிர்தத்தை குடிக்க முயல்கிறான். அதை கவனித்த சூரியன் மற்றும் சந்திரன் விஷ்ணுவிடம் சொன்னார்கள். உடனே விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்ணபானுவின் தலையை துண்டித்தார். ஆனால் அவன் அமிர்தம் குடித்திருந்ததால் இறக்கவில்லை. தலைப்பகுதி ராகு, உடல் பகுதி கேது என இரு உருவமாக ராகு மற்றும் கேது உருவானார்கள். சூரியனும் சந்திரனும் தங்களை புகார் செய்ததால் கோபமடைந்த ராகு அவற்றை விழுங்க முயல்கிறார். அதுவே சூரிய மற்றும் சந்திர கிரகணம் என கூறப்படுகிறது.